ஹாய் ஹலோ. உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் ஷாஜி சலீம் இயக்கத்தில் விதாத், ஸ்வேதா டொராட்டி, விபின், சஹானா, பசுபதிராஜ், கஜராஜ் எல்லாரும் நடிச்சிருக்கிற லாந்தர் படத்தை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை நடந்து பார்த்துருவோம். விதாத் வந்து ஒரு நேர்மையான ஏசிபி அதிகாரியாக வராமல் கோயம்புத்தூரில் நடக்கிற கதை. இப்போது ஆரம்பத்திலேயே ஒரு டூப்ளிகேட் சரக்கு ரெடி பண்ணி கவர்மெண்ட் கடைகள் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக சரக்கு ரெடி பண்ணிருக்காங்க. அந்த இடத்த வந்து விதாத் ரவுண்ட் அப் பண்ணி மொத்த பேரையும் வந்து பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அரெஸ்ட் பண்ணுறாப்புல. இப்போ பேரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயம்புத்தூர் சிட்டியே வந்து கதி கலங்க வைக்கிற ஒரு சைக்கோ த்ரில்லர் வந்து மிட் நைட்டில் ரோட்டில் வரவங்களுக்கு போகிறவங்களாம் வந்துட்டு ஒரு பெரிய ஆயுதம், இந்த மணல் ஜல்லி எல்லாம் வாரி கொட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆயுதத்தில் அடின்னு அடித்து ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற அளவுக்கு கொடூரமான தாக்குதல் வந்து நடத்துகிறாப்புல. இது வந்து நைட்டு ரவுண்ட்ஸ் போன கான்ஸ்டபிள்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சார் அவன் வந்து மனுஷனே கிடையாது, ரொம்ப கொடூரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பார்த்த கான்ஸ்டபிள் வந்து ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா போலீஸுங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே இப்போ விதார்த்தோட ஒய்ஃப் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒரு நோய் இருக்குது. அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க வந்து நைட்டில் வந்துட்டு தனியாக இருக்கும்போது ஒரு சின்ன பயம் வந்தால் கூட கப்புனு மயக்கடிச்சு கீழே விழுந்துருவாங்க. அப்போ அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நோய்ன்றது வந்து புதுசாக இந்த கதையில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு நோய் இருக்கிற ஒய்ஃப் வந்து தனியாக இருக்கிறாங்க, நான் வந்துட்டு நைட்டு வந்து அவங்களா கூட இருக்கணும், அப்போ தான் சேஃபு அப்படின்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் வந்து விதார்த்து நீங்கள் பார்த்துங்க, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்போது அந்த வீடு வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுன்ற மாதிரி காட்டுறாங்க, ரெகுலர் குவார்ட்டர்ஸில் இல்லை. ஸோ இப்போது மிட் நைட்டில் ஒரு 12-12:30 மணி வாக்கில் இந்த சைக்கோ கொலைகாரன் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே போட்டு அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி மேற்கொண்டு கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபர்மேஷன் வர இப்போ போலீஸ் படம் மொத்தமாக அங்கே போகிறாங்க. இப்போ அந்த சைக்கோ கொலைகாரன் இந்த போலீஸ்காரங்களே ஒரு 4-5 பேர் அடித்து துவம்சம் பண்ணிடுறான், செம்மாட்டி. இப்போ ரோட்டில் வந்து மயக்கடிச்சு கீழே வந்தோடனே ரத்த கலரியோட இப்போது விதார்த்துக்கு வந்து தகவல் வருது. இப்போ தூங்கிட்டு இருந்த விதார்த்து எந்திரிச்சு சொன்னேன், என்னாச்சு அப்படின்னா, சார் இந்த மாதிரி ஒரு சைக்கோ கொலைகாரன் ரொம்ப நம்மளெல்லாம் கூட அடிச்சிட்டான், ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சார், நீங்கள் வந்தால் தான் சார் இது வந்து ஏதாவது பண்ண முடியுன்ற மாதிரி ஃபோன் பண்ண உடனே இப்போது பதறி அடித்த ஒய்ஃப் வந்து நானும் இங்கே வரேன், என்னை தனியாக விட்டு போனீங்கன்னா எனக்கு ஏதாவது ஆகிடும், நீங்கள் கூட இருக்கும்போது தான் நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, இப்போ நான் பிடிக்க போகிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போல் ஒரு சைக்கோ கொலைகாரனை பிடிக்க போகிறேன், அங்கே போகிற இடத்துல வந்து ஷூட் அவுட் இருக்கலாம், இல்லை சேசிங் இருக்கலாம், சண்டை இருக்கலாம், அதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா நீ மயக்கடிச்சு கீழே வந்துடுவேன், உன்னை காப்பாற்றுறதுக்கே வேலையாக இருக்கும், அதனால் நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்ச இவர் வந்துட்டு நீ கொஞ்ச நேரம் நான் போயிட்டு நான் இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ்காரெலாம் அடிபட்டு பார்த்தோன்னே 6 பேர் இருக்கீங்க, அப்படி இருந்தும் ஒரு ஆளை வந்து உங்களால் பிடிக்க முடியாது, என்ன சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இப்போ அந்த சைக்கோ கொலைகாரனை வந்து விதார்த் வந்து தேடி கண்டுபிடிச்சாரா, அவன் யார், பிடிச்சாரா இல்லையான்றதும் பேரலாக இவங்க வந்து மிட் நைட்டில் ஒரு பயந்த சுபாவமாக இருக்கிற ஒய்ஃப் வந்து தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆச்சான்றதும் ஒரு ஃபுல் கதையை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் நடத்தை பார்த்துருவோம். இப்போது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அஞ்சாமையில் பார்த்தீங்கன்னா விதார்த்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, வேற லெவலான ஆர்டிஸ்ட்னு சொல்லி நம்மளே வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருந்தோம். அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள ஒரு படமாக இந்த லாந்தரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து ஓரளவுக்கு தியேட்டர் வந்து நிறைஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் காஸ்டியூம்ஸில் ரொம்ப நீட்டாக ரொம்ப சட்டில்டான ஒரு நடிப்பு, ரொம்ப டைலாக்லாம் இல்லை வளவலான்னு, தலைவன் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கதை வந்து ரெகுலரான ஒரு ஒரு சைக்கோ த்ரில்லர் கொலகாரனுடைய கதையாக இல்லாமல் ஒரு நோய் சம்மந்தப்பட்ட கதையாகவும் அது கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு பண்ணது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கு இந்த மாதிரி த்ரில்லர் மூவிங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா டிஓபி கேமராமேனோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லலாம். இந்த நைட் எஃபெக்டில் நடக்கிற கதைக்கு வந்து ஃபுல்லாக வந்து ப்ளஸ்ன்னு பார்த்தா பேக்ரவுண்ட் ஸ்கோரு அது வந்து ரொம்ப கரெக்டாக அமைஞ்சால் மட்டும்தான் கேமராமேனோட ஒர்க்குக்கும் எடிட்டரோட ஒர்க்குக்கும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கணும். அதே மாதிரி பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து கொஞ்சம் சுமார் ரகம் தான், அது வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸு சேசிங்கு அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நைட் எஃபெக்டில் ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஸ்டண்ட் மாஸ்டருக்கு வந்து ஒரு பாராட்டுகள். இந்த படத்துக்கு பாலான்னு பார்த்தீங்கன்னா விபின், சஹானா அந்த பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சஹானா வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது,
இந்த பொண்ணு வந்து எப்படி நம்மளை வந்து டோட்டலாக வந்து ஆக்கிரமிக்க போகிறா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் படம் ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்க்க 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 அந்த பொண்ணு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து பயங்கரமான கொடூரமான பொண்ணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. அது இயக்குனருக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் தான் வந்து ஃபுல் கிரெடிட் சேரும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த பொண்ணோட லுக்கெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்மளுக்கு பயமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. படத்தோட மைனஸ் என்னன்றது பார்த்துருவோம். இப்போ நீங்கள் சைக்கோ த்ரில்லர்னும் போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பயம் வரணும். அப்போது ஒரு கதையிலே வந்து அந்த ஒரு ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயம் திரைக்கதையில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீடாக இருக்கும், ஒரு பயமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்ட படம்லாம் மெமோண்டோவாக இருக்கட்டும், அதே மாதிரி அன்னியனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி பற்றி டேரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு. அது வரும்போது ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அது மனுஷனுக்கு வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துன்னு ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதனால் அன்னியனும் நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம். அந்த வருஷத்தில் நீங்கள் ராட்சசனும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர்ன்றவன் ஐயோ இவன் வந்துட்டான்னா கொடூரமாக கொலை பண்ண போகிறானேன்ற அந்த ஒரு பயம் இருந்தது. அதனால தான் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் நோக்கி இருந்தது. பட் இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா கதையே இவங்க வந்து எதை நோக்கி கரெக்டாக சொல்ல போகிறோம், எதை நோக்கி போகுதுன்றது வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. அந்த கிளாரிட்டி இல்லாததுனால திரைக்கதையிலும் மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸு தொய்வு இருக்குது. நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு என்னடா டேய் அடுத்தது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லிவிடான்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. மெயினாக இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே வந்துட்டு சைக்கா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து மக்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சா தான் இந்த பொண்ணு பெருசாக ஆகும்போது எவ்வளோ பேருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்ற ஒரு பயம் நமக்கு வரும் பார்க்குற ஆடியன்ஸ். அந்த ஃபீலே நமக்கு இல்லை. எடுத்தோடனே இவங்க வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இவங்க வந்து என்ன சொல்கிறது த்ரில்லரு, இவங்க வந்துட்டு ஒரு சைக்கோ அப்படின்னு இவங்க வந்து படிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. அது நம்மளுக்கு வந்து ஏறலை. அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய மைனஸ். ரெண்டாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் வந்து ரொம்ப வளவலான்னு ஈர்த்து சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனு விதார்த் வந்து என்னடா பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து மறக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இப்போது இந்த மாதிரி படத்துக்கு வந்து நம்ம கதையில் என்ன எதை நோக்கி போகிறன்றது வந்து கிளாரிட்டி வந்து திரைக்கதையிலையும் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு திரைக்கதை அமைச்சிருந்தா டெரரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கணும். அதெல்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்றது நீங்கள் நினைக்கிறது புரியுது. இப்போது லாந்தர் போய் பெட்ரமாஸ் லைட்டு போய் அதுக்கப்புறம் வந்து டார்ச் லைட் வரையும் வந்துருச்சு. ஆனால் இவங்க லாந்தர்லேயே நின்ட்டாங்க. இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து நல்ல வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் அவுட். தலப்பாக்கட்டி ராஜ்பாபு.